ஓம் நமச்சிவாய. அயோத்திதாஸ் அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். 63 நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் திருஞான சம்பந்தர். சோழ நாட்டில் 12 பெயர்களை கொண்ட சீர்காழியில் சிவபாத இருதயருக்கும் பகவதியாருக்கும் மகனாக தோன்றியவர்தான் நம் ஞான சம்பந்தர். 3 வயதிலேயே ஞானப்பால் அருந்தியதால் ஞான சம்பந்தர் என பெயர் பெற்றார். அப்போது அவர் முதலாக பாடியது தோளுடைய செவியன் விடையேறி என்ற திருப்பதிகம். திருக்கோலக்காவில் பொற்றாளம், பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தர், நெல்வாயில் அறத்துறையில் முத்து பல்லக்கும் பெற்றார். தாழ்ந்த பாணர் இனத்தை சேர்ந்த திரு நீலகண்டரையும் அவர் மனைவியார் மதங்க சூளாமணியாரையும் உடனழைத்து சென்றார். பாச்சிலாச்சிராமத்தில் கொல்லிமலவன் மகளின் முயலகன் நோயையும் திருச்செங்கோட்டில் நளிர் சுரம் ஆகியவற்றையும் போக்கி அருளினார். திருநாவுக்கரசருடன் சேர்ந்து திருநீர்மிழலையில் இறைவனிடம் காசு பெற்று பஞ்சத்தில் உணவளித்தார். திருமறை காட்டில் வேதங்கள் அடைத்து வைத்திருந்த கதவினை இருவரும் திறக்கவும் அடைக்கவும் பாடினர். மங்கையர்க்கரசியார், குலச்சிறையார் ஆகியோர் அழைப்பை ஏற்று மதுரைக்கு சென்றார். அங்கு சமணர்களை அனல்வாதம் புனல்வாதத்தில் வென்றார். பாண்டியனும் பாண்டிய நாடும் சைவத்துக்கு மாறச் செய்தார். மீண்டு வருகையில் தெளிச்சேரியில் சாரிபுத்தன் வாதம் செய்து தோற்றான். தொண்டை நாட்டு வழிச்செலவில் அடியார்களுக்காக ஆண் பனையை காய்க்கச் செய்ய திருவோத்தூரில் பதிகம் பாடினார். காலத்தியில் கண்ணப்பரை பாராட்டி பாடினார். காலத்தியிலிருந்தே கைலை முதலிய தலங்களையும் பாடினார். மயிலாப்பூரில் எலும்பாக இருந்த பூம்பாவையை பதிகம் பாடி உயிர் பெறச் செய்தார் எம்பிரான். திருநெல்லூர் நம்மாண்டார் மகளை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தனர். திருமணத்தில் அனைவரும் ஜோதியில் சென்ற பின் திருஞான சம்பந்தர் மணமகளின் கையை பற்றி கொண்டு புக்கொன்றி உடனானார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.